பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல நாட்டுப்புறவியலும் தமிழோட தொடர்புடைய பிற துறைகளும்னு கூடுதலா 2 யூனிட் சேர்த்திருக்காங்கன்னு போன வீடியோலயே பார்த்தோம். அந்த வீடியோல தமிழும் பிற துறைகளும் அப்படிங்கிற யூனிட்ல இருந்து நெட் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸையும் அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் பார்த்தோம். இந்த வீடியோல நாட்டுப்புறவியல் இப்பதான் அபிஷியலா பிஜிடிஆர்பில சேர்த்திருக்காங்கனாலும் நாட்டுப்புறவியலோட ஒரு சில கூறுகளை வச்சு பிஜிடிஆர்பி ஏற்கனவே சில கேள்விகளை கேட்டிருக்குது. அதெல்லாம் இன்னொரு வீடியோல கண்டிப்பா பார்க்க தான் போறோம். இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நாட்டுப்புறவியலோட சிலபஸ் பிஜிடிஆர்பிக்கு இந்த நாட்டுப்புறவியல் புதுசா வந்தாலும் ஆல்ரெடி யூஜிசி நெட் எக்ஸாம்ல இந்த நாட்டுப்புறவியல் ஒரு கூறா ஒரு தமிழக பண்பாடுங்கிற ஒரு யூனிட்ல ஒரு கூறா நாட்டுப்புறவியல் இருக்குங்கிறனால இது தொடர்பா யூஜிசி நெட்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம வீடியோட இறுதியில என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் படிக்கணும், முக்கியமான மெட்டீரியல்ஸ் என்ன, ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க குயிக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். இந்த வினாக்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸில் அடிக்கடி போட்டுக்கிட்டு இருப்போம். அதனால நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா ஷார்ட்ஸில் இதை பற்றின எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம குயிக்காக பார்த்துட்டு போயிடலாம். பொருள்சார் பண்பாடு என அறியப்படுவது எது? மட்களம், இதுதான் பொருள்சார் பண்பாடு. இவற்றுள் எது தொத்து மந்திரம்? வசியம். ஸ்டூவர்ட் பிளாக்பர்ன் ஆய்வு செய்த தமிழக நிகழ்த்துக்களை வில்லுப்பாட்டு. நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே சைட்ல இது எந்த பிரிவுல இருக்குது அப்படின்னு தெரியும். இதை எந்த புக்ல இதுக்கான சோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சைட்ல கொடுத்துட்டே வந்திருப்பேன். நீங்க நல்லா தெளிவா பார்த்துக்குங்க. அடுத்து உறுதிக்கூற்று. தெருக்கூத்து கட்டைக்கூத்து என்றும் அழைக்கப்படுகிறது. காரணம், தெருக்கூத்து கலைஞர்கள் கால்களில் கட்டை கட்டி ஆடுவர். இதுக்கான பதில் உறுதிக்கூற்று சரி, காரணம் தவறு. வழக்காறுகளின் பண்புகள். மரபு வழிப்படும், பரவி செல்லும், பன்மை வடிவங்கள் பெற்றிருக்கும், தனி ஒருவரால் படைக்கப்படும். என்னமோ லாஸ்ட் மட்டும் தான் தப்புன்னு தெரியுது, பார்ப்போம். ஏபிசி மட்டும்தான் சரி. கதைப்பாடலில் இடம்பெறும் வாய்ப்பாடுகள் என்பது எதனை குறிக்கும்? மீண்டும் மீண்டும் வரும் சொற்றொடரை வாய்ப்பாடு அப்படின்னு சொல்றாங்க. தொன்மையான இசை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டுகள் உள்ள ஊர்கள். குடுமியான்மலை, திருமயம். பொறுத்துக, இடமும் தொடர்பும் கொடுத்துருக்குறாங்க. கொடுமணல் இது எதுக்கு பிரபலமானது அப்படின்னா, கொடுமணல் இரும்பு கால புதைவிடங்கள் இருந்த பகுதி. இப்ப சமீபத்துல இது ரொம்ப ஃபேமஸ் ஆனது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அடுத்த அழகன் குளம் ரோமானிய வணிக பொருள்கள்லாம் கிடைச்சிருக்குது. கீழடி நெசவு தொழில் மிகுந்திருந்த பகுதி. அத்தரம்பாக்கம் பழங்கற்கால பகுதி. அடுத்து சங்ககால சோழர்களின் துறைமுகப்பட்டினம் முசிறி. முசிறி சேரர்களோடது. காவிரி பூம்பட்டினம் சோழர்களோடது. கொற்கை பாண்டியர்களோடது. அடுத்து மலைச்சடங்கில் இடம்பெறுபவை. மலைக்கஞ்சி, ஒப்பாரி, கொடும்பாவி எரிப்பு, இது எல்லாமே மலைச்சடங்குல இடம்பெற்றிருக்குது. அடுத்து மங்களம் என்னும் சொல் பல்லவர் காலத்தில் எவ்வாறு மாற்றமடைந்தது? மங்கிலம் என்று மாற்றமடைந்தது. அண்ணன்மார் சாமி கதைப்பாடலில் இடம்பெறும் பெண் கதைமாந்தர்கள். தாமரை, முத்தாயி, அருக்காணி, இவங்க தான் அண்ணன்மார் சாமி கதைப்பாடல்கள் இடம்பெறாங்க. அடுத்து கோயில்களும் கட்டுவித்தோரும். மண்டகப்பட்ட குகை கோயிலை கட்டியது மகேந்திரவர்மன். தாராசுரம் கோயிலை கட்டியது ராசராசன். கிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி கோயிலை கட்டியவர் கிருஷ்ணப்ப நாயக்கர். கிருஷ்ணன் வருது. திரிபுவனம் வீரேஸ்வரம் கோயில் 3ஆம் குலோத்துங்கன். பெருஞ்சிலங்கை ஆட்டம் கொங்கு நாட்டில் நிகழ்த்தப்படுவது. பாடல்கள் கொண்டது. காலில் சலங்கை கட்டி கொண்டு ஆடப்படுவது. அடுத்து கல்வெட்டின் வழி அறியலாகும் முகத்தல் அளவைகள். நாடி, காடி, களம், கோட்டை, இதுதான் ஏறு வரிசையில நிரல்படுத்தியிருக்கிறோம். அடுத்து சிந்துவெளி மொழி பண்டைய தமிழ் மொழியே என்று கூறியவர்கள் ஐராவத மகாதேவன், ஹீராஸ் பாதிரியார். ஆப்ஷன் 2. காத தூரம் என்று குறிப்பிடப்படுவது இன்றைய அளவில் எது அப்படின்னா 6.706 கிலோமீட்டர் தான் காத தூரம். கல்பதுக்கை என்பது கல்லறை. லாவணி என்பது தப்படித்துக் கொண்டே பாடப்படுவது. சிவன் மன்மதனை எரித்த கதையை பாடுவது. எதிர்பாட்டு வடிவில் அமைவது. கதைப்பாடல்களும் தொகுத்தோரும். பிச்சைக்காரன் கதை ராமச்சந்திரன்.
வெள்ளைக்காரன் சாமி கதை ஏஎன் பெருமாள், கான் சாஹிபு சண்டை நா வானமாமலை, சுடலை மாடன் கதை சு சண்முகசுந்தரம். தமிழ் இசைச் சுரங்கள் இதை வந்து நிரல்படுத்தி எழுதணும். இதில் வந்து டி, பி, ஏ, சி இந்த ஆர்டர்ல எழுதணும். உலை, இலி, விளரி, தாரம். லெமூரியா கண்டம் குறித்து ஆராய்ந்தவர்கள் சர் வால்டர் ராலே, ஸ்காட் எலியட், ஹேக்கல். பொதினி என்பது எவ்வூரை குறிப்பதாக கருதப்படுகிறது? பழனி அப்படிங்கிற ஊரை தான் பொதினி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உறுதிக்கூற்று வழக்காறுகளின் பணுவல் நிலையானது. காரணம் வழக்காறுகள் திரிபடையும் இயல்புடையவை. இங்க நிலையானதுன்னு கொடுத்துட்டாங்க, இங்க திரிபடையும் இயல்புடையவைன்னு கொடுத்துருக்காங்க. அப்பவே இது ரெண்டுல ஏதோ ஒன்று தப்பு அப்படின்னு தெரியுது. உறுதிக்கூற்று தவறு, காரணம் சரி. தோதர் மொழி கண்டறியப்பட்ட ஆண்டு 1837. கருவி வழக்காறு என்பது வழக்காறு பற்றிய வழக்காறுகள், அதுதான் கருவி வழக்காறு. வாகு வளையம் என்பது தெருக்கூத்து அணிகலன். தோற்பாவை நிகழ்கூத்தின் கதைகள் இது எதெல்லாம் தோற்பாவை கூத்துல வருது அப்படின்னா சீதா கல்யாணம் வருது, நல்ல தங்கால், ஞான சௌந்தரி கதை. பொறுத்துக தெய்வங்களும் பெருவழக்கு இடங்களும். சுடலை மாடன் திருநெல்வேலி, கருப்பசாமி மதுரை, பச்சைவாளியம்மன் பாண்டிச்சேரி, திரௌபதி அம்மன் வட ஆற்காடு. ரிச்சர்ட் எம் டார்சனின் நாட்டார் வழக்காறுகளின் வகைப்பாடு. இது வந்து டிஏபிசி, இதுதான் வந்து சரியான பதில். பழமொழிகள் குறித்த ஆய்வை மேற்கொண்டவர்கள் 4 பேர்ல யார் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. இவற்றுள் சரியானது ஜான் லாசரஸ், ஆலன் டன்ஸ்டின், தே லூர்து. நோய் துன்பம் நீங்கி வாழ புத்தர் உரைக்கும் பாவனை இது? மைத்ரி பாவனை. நார்த்ரோஃபையின் கருத்துப்படி தொன்மம் எத்தகையதாக இருக்கும் அப்படின்னா கடவுளர்களையோ கடவுளை போன்ற மனிதர்களையோ கதை மாந்தர்களாக கொண்டது, தெளிவற்ற காலத்தை கொண்டது, வனதேவதை கதைகளிலிருந்து எடுக்கப்பட்டது. இதுதான் தொன்மம் அப்படின்னா என்னங்கிறதுக்கு வரையறை கொடுத்திருக்கிறாரு நார்த்ரோஃபை. திரௌபதி அம்மன் வழிபாடு குறித்து ஆய்வு செய்த அயல்நாட்டு ஆய்வாளர் ஆல்ஃப் ஹில்ட் பெடல் அப்படிங்கிறவர் தான் ஆய்வு செஞ்சிருக்கார். இவற்றுள் எந்த நூல் தோப்பா அவர்களால் எழுதப்படவில்லை? தோ பரமசிவம் அவர்களால் எழுதப்படாத நூல் எது அப்படின்னா கிராம வாழ்க்கை அப்படிங்கிறது அவரால் எழுதப்படாத நூல். கல்லை வடிகட்ட பயன்படுத்தப்பட்ட கருவி பன்னாடை. இது வந்து தென்னை மரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். இது வந்து இன்னைக்கு வந்து நம்ம பேச்சு வழக்கில் திட்டத்துக்கு பயன்படுத்துறோம். சமூக கதை பாடல்கள். இதுல எதெல்லாம் சமூக கதை பாடல்கள்னா முத்துப்பட்டன் கதை சமூக கதைப்பாடல், சிதம்பர நாடார் கதைப்பாடலும் சமூக கதைப்பாடல் தான். ராயப்பன் கதைப்பாடல்ங்கிறது என்பது வரலாற்று கதைப்பாடல், காத்தவராயன் கதைப்பாடல்ங்கிறதும் சமூக கதைப்பாடல் தான். அப்போ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எண்ணு பெயர்களை ஏறு வரிசையில் நிரல்படுத்துக. இதுக்கான பதில் வந்து சிடி ஏபி. அடுத்து நினைவு கற்கள். இதில் எதெல்லாம் நினைவு கற்கள்னு கேட்குறாங்க. ஏபிசி மட்டும் நினைவு கற்கள். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து உறுதிக்கூற்று. பண்பாட்டு நாட்டார் வழக்காறுகள் நவீன சூழல்களில் பயன்படுத்தப்படுகின்றன. காரணம் நாட்டார் வழக்காறுகள் வணிகமயமாக்கப்படுகின்றன. உறுதிக்கூற்றும் சரி, காரணமும் சரி, முதல் ஆப்ஷன். தை நீராடல் என்பதுடன் இன்று தொடர்புடையவை எது? மார்கழி நோன்பு, திருவாதிரை, பொங்கல் விழா. இது 3ம் தை நீராடல் என்பதுடன் தொடர்புடையது. சுவடிகளை பாதுகாக்கும் பொருட்டு சேகரித்தவர்களை கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சிஏடிபி. உறுதிக்கூற்று. கல்வெட்டு பொறிப்புகள் அனைத்தும் உண்மையை கூறுகின்றன. காரணம் ஒரு போரில் ஈடுபட்ட இரு சாராருமே தாமே வெற்றி பெற்றதாக கல்வெட்டு பொறிப்புகளை அமைப்பர். அப்போ தாமே வெற்றி பெற்றதாக அமைக்கிறாங்கனாலே இது வந்து உண்மையை கூறுது அப்படிங்கிறது தப்பாயிருது.
உறுதிக்கூற்று தவறு, காரணம் சரியா தான் இருக்கும். உறுதிக்கூற்று தவறு, காரணம் சரி. பட்டியல் 1ஐ பட்டியல் 2ஓடு பொருத்துக. இங்க வந்து அந்த கழகங்களை கொடுத்துருக்காங்க. அது எந்த ஊர்ல அமைந்திருக்குது அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. A2, B1, C3, C4, D3. இதுதான் சரியான பதில். நாட்டார் சடங்கியல் நிகழ்த்துக்களை. கணியான் கூத்து தான் நாட்டார் சடங்கியல் நிகழ்த்துக்களை. கலைகள் எதனை அடிப்படையாக கொண்டு நிலைக்கலைகள், இயங்கு கலைகள் என பிரிக்கப்படுகின்றன? காலத்தை அடிப்படையாக கொண்டுதான் பிரிக்கப்படுது. வராகன் நாணயத்தின் வேறு பெயர்கள். பொன், பகோடா, பர்தாவோ, ஹீன் எல்லாமே வராகன்கிறது தான் குறிக்குது. அனுபவ கதைகள் எந்த வகைமையில் அடங்கும்? பழமரபு கதைகளுக்குள் அடங்கும். இவற்றுள் எது நிலைத்த மரபு தொடர் வழக்காறு? நாப்பிழச்சி பாடல். நாப்பிரழ்ச்சி பாடல் தான் நிலைத்த மரபு தொடர். போலி நாட்டார் வழக்காறுகள். அது இது 4 இயல்புகள் கொடுத்துருக்குறாங்க. எதெல்லாம் அதுனா பார்த்தீங்கன்னா, பொழுதுபோக்கு நோக்கி நிகழ்த்தப்படுகிறது, வணிக நோக்கில் நிகழ்த்தப்படுகிறது, பயன்பாட்டு நோக்கில் நிகழ்த்தப்படுகிறது. போலி நாட்டார் வழக்காறுகள். சோழ நாட்டை கைப்பற்றி ஆண்ட களப்பிர மன்னன் அச்சுத விக்ராந்தன். தக்ஷண சித்திர என்னும் ஓவிய நூல் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு மாமண்டூர் குகைக்கோயில் கல்வெட்டு. அம்பா பாடல் யாருடைய வழக்காறு? மீனவர் வழக்காறு. முளைப்பாரி சடங்கு என்பது தீமை மாற்றுச் சடங்கு. மீனாட்சிபுரம் கல்வெட்டுகள் சமண சமய சங்கத்தினரை எவ்வாறு குறிப்பிடுகின்றன? கனி. விஜயநகர பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக விளங்குவன விரிஞ்சிபுரம் மார்க்க சகாயநாதர் கோயில் கல்யாண மண்டபம், தாட்பத்ரி ராமேஸ்வரர் கோயில் கோபுரம், ஸ்ரீரங்கம் சேஷகிரி மண்டபம். நிரல்படுத்துத. நாட்டுப்புறவியல் கழகங்களை அவை உருவாக்கப்பட்ட காலவரிசையில் நிரல்படுத்துக கொடுத்திருக்காங்க. இதுக்கான பதில் 2. கழுகுமலையில் உள்ள வெட்டுவான் கோயில் பாண்டியர் கால குடைவரை கோயில் ஆகும். இது ஒரு கூற்று. திருப்பரங்குன்றத்து குடைவரை கோயில் பல்லவர் கலைமரபை பின்பற்றியதாகும். கூற்று 1, கூற்று 2 இரண்டும் சரி. காட்டுப்பன்றியை பிடிக்க சங்ககால மக்கள் பயன்படுத்திய பொருளின் பெயர் அடார். வெள்ளிக்கோள் தென் திசையில் தோன்றுதல் குறித்த சங்ககால நம்பிக்கை வயல் வறண்டு போகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. நாட்டார் வழக்காற்றியல் கலாய்வு என்ற நூலின் ஆசிரியர் தே. லூர்து. ஜக்கம்மா வழிபாட்டின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டம் தேவராட்டம். கருவி வழக்காறுகள். இதுல எது கருவி வழக்காறுகள் அப்படின்னா, ஏற்ற பாட்டுக்கு எதிர்பாட்டு இல்லை, பூசாரி பாட்டுக்கு பின்பாட்டு இல்லை, கதையும் முடிந்து கத்திரிக்காயும் விளைஞ்சது. இதெல்லாம் வந்து கருவி வழக்காறுகள். அதுல ஏதாவது ஒரு கருவி இருக்கும் பாருங்க, அதனாலதான். கட்டடக்கலை சொற்களும் இணை சொற்களும். இதுக்கு வந்து 4th ஆப்ஷன் தான் ஆன்சரு. சாளகங்கள், அங்கணங்கள், வேதிகைகள், திண்ணைகள், வேயா மாடங்கள், மாடி வீடு, செண்டு வெளினா வெற்றிடம். வானமாமலை வழி நின்று வரலாற்று கதை பாடல்களை நிரல்படுத்துக. இதுக்கான பதில் வந்து 1st ஆப்ஷன். வழக்காறுகள் பற்றிய வழக்காறுகள் வழக்கில் தோன்றும். இது முதல் கூற்று. கூற்று 2, புதிதாக வழக்காறுகள் தோன்றுவதில்லை. இது கூற்று 1 சரி, கூற்று 2 தவறா இருக்கலாம். அதேதான், கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆக்கா பெருமாள் பதிப்பித்துள்ள வாத்திய மரபு என்னும் சுவடி நூல் எது பற்றியது? தமிழிசை பற்றியது. கிபி 8ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகளில் குறிக்கப்பெற்ற தஞ்சை கோன், தஞ்சை நற்புகழோன் என்போர் முத்தரையர். இடம் சார்ந்த கதைகள். இவற்றுள் எது இடம் சார்ந்த கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். தெக்கம்பாகத்தான் கதை, குன்னத்தூரான் கதை, பொத்தம்பட்டியான் கதை. இது எல்லாமே ஒரு ஊரை, ஒரு இடத்தை குறிக்குது பார்த்தீங்களா? அதனால குன்னத்தூர், பொத்தம்பட்டி, தெக்கம்பாகம் அப்படின்னு குறிக்கிறனால இதெல்லாம் இடம் சார்ந்த கதைகள். ஆன்சர் வந்து ஏபிடி. ட்ரம்மா என்பது என்ன? கிரேக்க நாணயம். அடுத்து, பல்லவர் நாணயங்கள் குறித்து நூல் எழுதியவர்களை கால அடிப்படையில் நிரல்படுத்துக. இதுக்கு ஆப்ஷன் 1.
அன்பில் செப்பேடுகளில் குறிப்பிடப்படும் நல்லடி என்பவனை பற்றி குறிப்பிடும் சங்க இலக்கியம் அகநானூறு. உறவின் தொடர்ச்சிக்கு உள்ள குறியீடாக தோ பரமசிவன் குறிப்பிடுவது உப்பு. தோர் கருவிகள் இதுல என்னென்ன அப்படின்னு கேக்குறாங்க. BCE தட்டை, பதலை, மத்தரி 3 தான் தோற்கருவிகள். பொறுத்துக தலை பொறுப்பு, கழுத்து பிறைவடம், தொடை குரங்குசரி, பாதம் பாடகம். நாளல் கொற்றந்தை பழி என்னும் தமிழி கல்வெட்டு உள்ள பகுதி எது? குடுமியான்மலை. சிற்பநூல் கூறும் கோயில் கட்டடத்தின் உறுப்புகளை மேலிருந்து கீழாக வரிசைப்படுத்துக. கான பதில் 4th ஆப்ஷன் CBAD. அடுத்து காலன் மெக்கன்சி திரட்டிய தமிழ் சுவடிகள் குறித்து முதலில் ஆய்வு செய்தவர் மா. ராசேந்திரன். புராண கதைகள் உருவக மொழிகளை பயன்படுத்துகின்றன என்று கூறியவர் EB டைலர். பல்லாங்குழி, வெடி, பழமரபு கதை, பழமொழி என்ற வரிசையில் அவற்றிற்கான இன வகைமை சொற்களை கொண்டு நிரல்படுத்துக. இதுக்கான பதில் BDAC. ஒரு பக்கம் வழக்காறுகளும் ஒரு பக்கம் இயல்புகளும் கொடுத்திருக்கின்றன, பொருத்த வேண்டும். பழமொழிகள் நிலைத்த மரபு தொடர். புராணங்கள் நனவிலி மனத்தின் வெளிப்பாடு. தேவதை கதைகள் திருமணத்தில் நிறைவடையும். திரட்டு கதைகள் தொடங்கிய இடத்திலேயே வந்து முடியும். நட்சத்திர பக்கோடா என்பது பொற்காசு. தலையானங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் பயன்படுத்திய யானை தந்த கட்டில் எத்தகையது? அதன் அடிப்பகுதியில் குடம் போன்ற அமைப்புடையது, வட்ட வடிவ அமைப்புடையது, வேட்டையாடும் காட்சிகள் பொறிக்கப்பட்டது. ACD. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பெரிய எழுத்து கதைப்பாடல்கள், பதிப்பாசிரியர்கள். இதுக்கான பதில் ஆப்ஷன் 2. தமிழர் இசை நூலின் ஆசிரியர் AN பெருமாள். மெக்கன்சி சுவடிகளில் குறிப்பிடப்படும் தமிழக பழங்குடியினர் குறும்பர். அவ்வளவுதான். அடுத்ததாக நம்ம பார்க்க போறது கட்டாயமாக வாசிக்க வேண்டிய நூல்கள் என்னென்ன. PGTRBக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற ஆசிரியர்கள் எல்லாரும் இந்த 3 நூல்களையும் கண்டிப்பா நீங்க அடிப்படையா வாசிக்கணும். இதை பார்த்தீங்கன்னா நாட்டார் வழக்காற்றியல் சில அடிப்படைகள், நாட்டார் வழக்காற்றியல் சில அடிப்படைகள்ங்கிற லூர்து எழுதின புத்தகம். அடுத்து நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வுகள் அப்படின்னு இருக்கிற இதுவும் லூர்து தான் எழுதியிருக்காரு, இந்த புத்தகம். அடுத்து டாக்டர் சு. சக்திவேல் எழுதியிருக்கிற நாட்டுப்புற இயல் ஆய்வு. இந்த 3 புத்தகங்களும் நீங்க கண்டிப்பா வாசிக்கணும். இந்த புத்தகங்கள்ல நமக்கு கிடைச்சிருக்கிற புத்தகங்கள் எல்லாம் நான் டெலகிராம் குரூப்ல நான் அனுப்பியிருக்கிறேன். அதை நீங்க குரூப்ல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த புக் எல்லாமே PDF கிடைச்சிரும். நீங்க இந்த 3 புத்தகங்களை கண்டிப்பா வாசிக்கணும். நாட்டார் வழக்காற்றில் சில அடிப்படைகள், நாட்டார் வழக்காற்றில் ஆய்வுகள், நாட்டுப்புற இயல் ஆய்வு, இந்த 3 புக்கும். கூடுதலா தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டியில இருந்து சில மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதையும் நான் குரூப்ல சேர்த்திருக்கிறேன். அடுத்து மேலதிக தகவல்களுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த தமிழ் நாட்டுப்புறவியல் ஆய்வின் வரலாறுன்னு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்குது. இதுல இதுவரைக்கும் தமிழ்ல நடத்தப்பட்ட நாட்டுப்புறவியல் ஆய்வுகள் இருக்கு இல்லையா, அவற்றோட வரலாறை சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது UGC நெட்டில் நாட்டுப்புறவியல் இந்த தமிழக பண்பாடுங்கிற யூனிட்ல தான் ஒரு கூறா இருக்கு. அதுக்கு UGC நெட்டுக்காரங்க படிக்கிற புத்தகங்கள்ல ஒரு சில இதை நான் இங்கே குறிப்பிட்டிருக்கேன். காலந்தோறும் தமிழர் கலைகள், தமிழர் பண்பாடும் பயன்பாடும் பாக்கியமிரி எழுதினது, தமிழக வரலாறும் பண்பாடும் KK பிள்ளை எழுதினது, தமிழகம் ஊரும் பேரும் ராப்பி சேதுப்பிள்ளை எழுதினது, தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி எழுதினது, தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதினது. இதெல்லாம் நீங்க மேலதிக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படிங்க. ஆனா கண்டிப்பாக இந்த 3 நூல்களையும் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். PGTRB ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஆசிரியர்களும் இதை கண்டிப்பா நீங்க படிக்கணும். இந்த சேனல் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நீங்க எந்த புத்தகங்களை பிரத்யேகமா படிக்கணுங்கிற தகவல் நம்ம சேனல்ல அடிக்கடி சொல்லுவோம்.
இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிஜிடிஆர்பிக்கு படிக்கிற தமிழ் துறையை சேர்ந்த உங்க நண்பர்களுக்கு இந்த சேனலை லிங்கை ஷேர் பண்ணுங்க.